all, வணக்கம். இந்த வீடியோல நம்ம பேசிக் தமிழ் சென்டென்சஸ்லாம் இங்கிலீஷ்ல எப்படி பேசணும் அப்படின்றத தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதுக்கு ஒன்லி ஆப்ஷன் நீங்க எங்க கூட பேசுறது மட்டும்தான். எங்க கூட பேசுறதுனா எப்படி பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு தேவையான சென்டென்சஸ்லாம் காமெண்ட்ல எங்களுக்கு மென்ஷன் பண்ணீங்கன்னா அதெல்லாம் நாங்க எப்படி இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்றது அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுப்போம். ஸோ ஜஸ்ட் இதை நீங்க வந்து ஒரு வீடியோவா பார்த்துட்டே இருக்கீங்க, உங்களால ஒரு இடத்துல போய் பேசும்போது மற்றவங்க இங்கிலீஷ்ல பேசினா சூப்பரா பேசுறாங்களே அப்படின்னு நினைக்க முடியுது. பட் நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்மளால இங்கிலீஷ்ல ஏன் பேச முடியல, இந்த மாதிரி ஒரு டவுட்ஸ்லாம் இருக்கு. ஆர் எனக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து இதெல்லாம் பேச தெரியும், நான் வந்து இங்கிலீஷ்ல யோசிக்க முடியும், இங்கிலீஷ்ல எழுத முடியும், பட் ஒரு இடத்துல போய் பேசணும் அப்படின்னா மட்டும்தான் எனக்கு வந்து வராது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்றீங்க அப்படின்றத காமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல நாங்க சொல்லுவோம். ஆல்சோ வேற ஏதாவது ஒரு சென்டென்ஸ் எனக்கு வந்து இங்கிலீஷ்ல எப்படி பேசுறதுன்னு தெரியல, ஆர் இந்த சினாரியோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் அட் அ மால் அப்படின்ற ஒரு சினாரியோ பார்த்துருப்போம். அங்க என்னென்னலாம் கொஸ்டின்ஸ்லாம் கேட்போம், என்னென்ன மாதிரி ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஒரு பேசிக் சினாரியோவா இந்த மாதிரி வேற ஏதாவது சினாரியோ எடுத்து இந்த சினாரியோல எனக்கு என்ன மாதிரி क्वेश्चंसலாம் வரும், ஆர் இந்த சினாரியோல எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த சினாரியோ எங்களுக்கு சொல்லலாம், அதையும் நாங்க வீடியோவா எடுத்து போடுவோம். ஆல்சோ இதுக்கு முன்னாடி வீடியோல நாம காமெண்ட்ல வந்து ஒருத்தங்க வந்து ஒரு கான்வர்சேஷன் எடுத்து இது எப்படி இங்கிலீஷ்ல பேசுறது அப்படின்றதையும் கேட்டிருப்பாங்க, அதையும் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் அப்படின்றத நம்ம அந்த வீடியோல பார்த்திருப்போம். இந்த மாதிரி உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜை நீங்க டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எங்க கூட காமெண்ட்ல பேசுங்க. காமெண்ட்ல உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கு, என்ன மாதிரி டாபிக்ல வீடியோ வேணும், அந்த மாதிரிலாம் நீங்க எங்கள்கிட்ட கேட்டாதான் அதுக்கு ரிலவெண்டா நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த வீடியோல உங்களோட இங்கிலீஷை டெவலப் பண்றதுக்காக ரொம்ப ரொம்ப பேசிக்கா ஸ்டெப் 1ல இருந்து ஆரம்பிக்க போறோம். ஸோ இந்த வீடியோல என்ன மாதிரி சென்டென்சஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் வந்து ரொம்ப பேசிக் அப்படின்னு சொன்னதுனால லெவல் 1 ஸ்டெப் 1லேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்றதுனால ஜென்ரலாக ஒருத்தங்களை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கேட்பீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க இல்லையா, அதுலேருந்து பார்க்கலாம். ஸோ தமிழில் நீங்கள் எப்படி, நீங்கள் எப்படி. ஸோ இங்கே நம்ம தமிழில் பார்க்க போகிறது எல்லாமே ரொம்ப தூய தமிழ்லாம் பார்க்க போகிறதுல பேச்சு வழக்கில் நம்ம எப்படி பேசுவோமோ, தமிழில் எப்படி ஜென்ரலாக மற்றவங்கள்ட்ட பேசுவோமோ அந்த தமிழ்லேருந்து எப்படி இங்கிலீஷ்க்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றத, ஸோ இந்த எப்படி அப்படின்றதான் நம்ம ஹவு அப்படின்னு எழுதுவோம். ஓகே, நீங்கள் அப்படின்றத யூன்னு எழுதணும். ஓகே, கொஸ்டின் மார்க். ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றத ஹவ் யூ அப்படின்ற நம்ம 2 வேர்ட்ஸ் எழுதியாச்சு. கனெக்டிங் வேர்ப் என்ன எழுதணும் அப்படின்னா ஹவ் ஆர் யூ. ஓகே, ஸோ எப்போவுமே வந்து ஐ எப்படி யூஸ் பண்ணும் போது ஐ பக்கத்தில் ஆம் யூஸ் பண்ணுற மாதிரி ஹீ ஷீ இட் பக்கத்துலலாம் இஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஹீ இஸ் ஷீ இஸ் ஹவ் இஸ் ஷீ அப்படின்ற மாதிரி யூ பக்கத்தில் ஆர் யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு தனி ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸ்லாம் இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காமெண்ட்டில் சப்ஜெக்ட் வேர்ப் ரூல்ஸ் அப்படின்ட்டு டைப் பண்ணுங்கள். இப்போது ஹவ் ஆர் யூ அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, இப்போது அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க அப்படின்றத நம்ம ஒரு கேர்ள்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஷீயை நம்ம கேட்க போகிறோம், ஏதோ ஒரு பர்டிகுலர் ஷீயை கேட்க போகிறோம். ஓகே, இந்த இடத்துல ஹவுன்னு எழுத போகிறோம். அப்போது என்ன வேர்ப் வரணும், ஹவ். நமக்கு யூக்கு யூஸ் பண்ணணும்னா ஆர் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, இப்போ ஷீ யூஸ் பண்ணியிருக்கோம், அப்போது ஹவ் இஸ் ஷீ. அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா ஹவ் இஸ் இட். அது எப்படி இருக்குது, ஹவ் இஸ் இட். ஓகே, இட்டுக்கு இஸ் யூஸ் பண்ணணும், ஷீக்கு இஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸோ ஏன் இங்கே வந்து யூக்கு மட்டும் ஆர் யூஸ் பண்ணுறோம், ஷீ அண்ட் இட்டுக்கு இஸ் யூஸ் பண்ணுறோம், இந்த ஆம் வந்து ஐக்குன்னு சொன்னேன், ஏன் இதெல்லாம் இப்படி இருக்குது, இதுக்கான ரூல்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் வேர்ப் ஆர் எஸ்வி ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி காமெண்ட்ல டைப் பண்ணுங்க, அதை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் ஹவ் ஆர் யூ, ஹவ் இஸ் ஷீ, ஹவ் இஸ் இட் அப்படின்லாம் பார்த்தோம். இப்போ ஐ எழுத போகிறேன். நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு நான் கேட்கணும். அப்போ நான் எப்படி கேட்பேன், ஹவ் ஆம் ஐ. ஹவ் ஆம் ஐ அப்படின்னு கேட்டால் நான் எப்படி இருக்கேன் அப்படின்றது அர்த்தம். ஸோ யூக்கு நம்ம ஆர் யூஸ் பண்ணுவோம், ஷீக்கு இஸ், இட்டுக்கு இஸ், ஐ அப்படின்னா ஆம். அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.
அடுத்த பேசிக் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கழிப்பறை எங்கே இருக்கிறது அப்படின்ற ஒரு சென்டென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்ச எல்லா வேர்ட்ஸையுமே இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணிடணும். இது வந்து ரொம்ப பேசிக்காக ஃபர்ஸ்ட் லெவலில் இங்கிலீஷ் கற்றுக்கிறவங்களுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து லெவல் 1 பிகினர்ஸ்க்கு. ஸோ கழிப்பறை எங்கே இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இந்த வேர்ட் கழிப்பறை அப்படின்னா என்னன்றது இங்கிலீஷில் நமக்கு தெரியணும். ஸோ அப்படின்னா ரெஸ்ட் ரூம். ஓகே, ஸோ கழிப்பறை அப்படிங்கிறது ரெஸ்ட் ரூம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து எங்கு அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கு. இதை நம்ம என்ன எழுதலாம்? வேர். எங்க இருக்கு அப்படின்னா வேர், எங்கு அப்படின்னா வேர். இருக்கிறது. ஸோ கழிப்பறை எங்கு இருக்கிறது. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் மாற்றியாச்சு. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணணும். வேர் ரெஸ்ட் ரூம். ஸோ வேர் இஸ் தி ரெஸ்ட் ரூம். ஸோ நம்ம கொஸ்டினாக கேட்கும் போது கழிப்பறை எங்கே இருக்கிறது அப்படின்னா வேர் இஸ் த ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ வேர் இஸ் தி ரெஸ்ட் ரூம். ஸோ இதுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் மட்டும் இல்லை, வேறு எந்த வேர்ட்னாலும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேஸ் போகிறீங்க, அந்த பப்ளிக் பிளேஸில் வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு உங்களுக்கு போக தெரியல, அது எங்கே இருக்குன்னு நீங்கள் தேடியும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அப்போது அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கிட்டேயோ அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு பர்சன் கிட்டேயோ அந்த ஒரு பர்டிகுலர் ஷாப் பேர் சொல்லியோ நீங்கள் எங்கே போகணுமோ அந்த இடத்த சொல்லி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுக்கு தான் இந்த வேர் இஸ் தி அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ இந்த ரெஸ்ட் ரூம் பதிலாக நீங்கள் எந்த பிளேஸ் போகணுமோ அந்த பிளேஸை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? எப்படி அப்படின்னா ஹவுன்னு பார்த்தோம். இப்போ ஒரு கொஸ்டின் இது யூஸ் பண்ணியிருக்கோம். எங்கு அப்படின்னா வேர்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வேர்ட்ஸ்லாம் நம்ம வந்து எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஸ்டின் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா கொஸ்டின் வேர்ட்ஸையும் கவர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பேசிக்காக எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு எந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியும். அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேர்ட் தான் இருக்குது. எனக்கு புரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியவில்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு வேர்ட் தான். எனக்கு அப்படின்னு சொல்லும் போதுலாம் நம்ம என்ன தெரியும்? எனக்கு ஸோ ஐ அப்படின்றது தெரியும். ஸோ புரியுதா புரியலையா அப்படின்றது அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற ஒரு பேசிக் வேர்ட் தெரியும். பட் அது எப்படி நம்ம இது சொல்றது? எனக்கு புரியல அப்படின்னா நமக்கு தமிழில் சொல்லும் போது எனக்கு புரியல அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். பட் இங்கிலீஷில் சொல்லும் போது எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு புரியவில்லை அப்படின்னா I don't understand. ஸோ இந்த ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றது டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றது தான் புரியவில்லை. யாருக்கு? எனக்கு. ஸோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றது எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ யாராவது ஒருத்தவங்க உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஆர் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க, அது உங்களுக்கு புரியலன்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு சொல்லலாம், புரியலன்னா. இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா அப்படின்றத நீங்க இங்கிலீஷ்ல எங்களுக்கு காமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த சென்டென்ஸ். ஸோ இந்த ஒரு பேசிக் கொஸ்டினோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். உன் பெயர் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக் கொஸ்டின். இதை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். பெயர் அப்படின்னா நேம் அப்படின்னு தெரியும். என்ன அப்படின்னா வாட் தெரியும். உன் அப்படின்னா யூன்னு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். உன்னோட அப்படின்னா யூ அப்படின்னு சொல்லலாம் தானே? அப்படின்னா இப்போ ஒரு கொஸ்டினாக கேட்கும் போது வாட் இஸ் யூ நேம் அப்படின்னு கேட்டால் அது கரெக்ட் ஸ்ட்ரக்சராக இருக்காது. அதனால நம்ம வாட் இஸ் யோர் நேம், உன்னோடைய அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து உன் பெயர் என்ன அப்படின்னு தானே கேட்டிருக்கோம். ஸோ உன்னுடைய பெயர் என்ன அப்படின்றதான் கரெக்ட் ஸ்ட்ரக்சர். அப்போ உன்னுடைய அப்படின்னா யோர் அப்படின்ற ஒரு வேர்ட் தான் வரும். ஸோ என்ன அப்படின்னா வாட் இஸ், உன்னுடைய பெயர். ஸோ உன்னுடைய பெயர் என்ன அப்படின்றதுக்கு வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக். சொன்ன மாதிரி லெவல் 1 பிகினர்ஸ்க்காக. உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு சினாரியோ ஆர் வேற ஏதாவது ஒரு சென்டென்ஸ் இதை வந்து எப்படி தமிழில் பேசணும், ஆர் என்டையர் கான்வர்சேஷன் எப்படி இங்கிலீஷில் பேசணும், இதுக்கு வந்து என்ன ஸ்டெப்ஸ் இருக்குது ஆர் டிப்ஸ் இருக்குது அப்படிலாம் நீங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் எங்ககிட்ட நீங்கள் காமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட இங்கிலீஷை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எங்ககிட்ட காமெண்ட்டில் உங்களோட டவுட்ஸ்லாம் கேட்டால் மட்டும்தான் உங்களோட இங்கிலீஷை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஸோ என்னென்ன டாபிக்ஸில் கவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் ஏதாவது ஒரு டாபிக் இருக்கா, அந்த டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படின்னா அதையும் சொல்லலாம். ஆர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சென்டென்ஸ் சொல்லலாம், கான்வர்சேஷன் சொல்லலாம், ஏதாவது ஒரு வேர்ட் கேட்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாத்தையுமே காமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் என்னென்ன சென்டென்சஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.